நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இது ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கும் தெய்வ தரிசனம் நிகழ்ச்சி. நம்மளுடைய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் அற்புதமான கோவில்களுடைய வரலாற்று பின்னணிகள் என்னங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில கோவில்கள் போனால் நீங்கள் அந்த முகப்பு பார்ப்பீங்க இல்லையா, நம்ம கோபுரத்தை கடந்து உள்ளே போகும்போதே அடடா என்ன இப்படி பிரமிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிற்பக்கலையாக இருக்கட்டும் இல்லை கட்டிடக்கலையாக இருக்கட்டும் நம்மளை மெய்மறந்து அங்கே நிற்க வைக்கும். அந்த மாதிரி ஒரு கோயிலை பற்றி தாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட சோழர் காலத்து கோவில்கள் எல்லாமே ஒரே மாதிரியான பின்னணியில் இருக்கும். அவங்க ஒரு மூலவர் சன்னதி எந்த இடத்துல இருக்கணுமோ அதுலேருந்து வலதுபுறம் என்னென்ன சன்னதிகள் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். இடதுபுறம் என்னென்ன சன்னதிகள் அமைந்திருக்கணும், தீர்த்தம் எங்கே இருக்கணும், தலவிருட்சம் எங்கே இருக்கணுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சோழர் காலத்து கோவிலுக்கு போனோம்னா அதே அமைப்பை மற்ற கோவில்களிலும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் இந்த கோவில் ராஜராஜ சோழனுக்கு பின்னாடி வந்த 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் போகும்பொழுது முகப்பே பார்த்தீங்கன்னா தேர் வடிவத்தில் இருக்கும். அழகாக அந்த குதிரைகள்லாம் தேரில் பூட்டி அது ஓடும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். உள்ளே நம்ம நுழையும் பொழுதே அந்த முகப்பு யுனெஸ்கோ இதற்கு அங்கீகாரம் கொடுத்துருக்க ஒரு கோவிலில் நம்மளுடைய இந்த கோவிலும் முன்னே அது என்ன கோவில் பார்த்திங்கன்னா தாராசுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோவில் தான். இந்த ஐராவதேஸ்வரர் கோவிலில் நிறைய வரலாற்று பின்னணிகள் இருக்குது. அதனால தான் யுனெஸ்கோ சான்றிதழே இங்கே கிடைச்சிருக்கு. இன்னும் இந்த இடத்துல சின்ன சின்ன இடங்களில் நம்ம தட்டும் பொழுது உள்ள ஒரு வேளை சுரங்கம் இருக்குமோ, இந்த இடத்துலேருந்து அமைச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுற அளவுக்கு கோயில் முழுக்கவே நமக்கு அற்புதமான பின்னணிகள் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய தெய்வ தரிசனமில் நம்ம ஐராவதேஸ்வரர் கோவில் அமைந்ததுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன, இங்கே பேசப்படக்கூடிய மற்ற கதைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மிடையே இணைந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள். வாங்க அம்மா சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. அம்மா, ஒவ்வொரு கோயிலுமே அற்புதமான பின்னணி கொண்ட ஒரு கோவிலாக தான் இருக்குது. இதை நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்லும் பொழுது நிச்சயமாக ஒரு கோவில் எதற்காக அமைக்கப்பட்டது, அதனுடைய வரலாற்று பின்னணிகளில் நம்ம பேசும்பொழுது தெய்வம் உண்மையாகவே நின்று எந்த அளவுக்கு பேசியிருக்கு, நம்ம வழிபடும் பொழுது அந்த நம்பிக்கையோடு வழிபடும் பொழுது எந்தெந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழுங்கிறத நிச்சயமாக அடுத்த தலைமுறையால் உணர முடியும் நான் நம்புகிறேன். அதற்காக தான் கோவிலுடைய பின்னணிகள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். அப்போ ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கும் ஒரு அழகான வரலாறு இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. இது முதல்ல இந்த கோயிலுடைய தத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது சுக்கிரனுடைய ஆளுமை பெற்ற கோயில் மாதிரி இருக்கும். சுக்கிரனுடைய ஆளுமை பெற்ற மாதிரி கோயிலாக இருக்கும். நீங்கள் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் சூரியனுடைய ஆளுமை பெற்ற கோயிலாக இருக்கும். இது சுக்கிரன் ஆளுமை பெற்ற கோயிலாக இருக்கும். இது எனக்கு ஒரு முக்கியமான இது என்னென்னா, சூரியன் சுக்கிரன் ரெண்டும் நேர்பகையானது. ஆனால் நீங்கள் ராஜராஜ சோழன் கோயிலை பார்த்துட்டு இங்கே பார்க்க வந்தீங்கன்னா இந்த 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டிய இந்த ஐராவதேஸ்வரர் கோயிலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல் உங்களுக்கு கூடும். அங்க உள்ள போனோன்னா அந்த கட்டிட அமைப்பு எப்படி இருக்கோ பெரிய கோவில்ல அதனுடைய இன்னொரு ரெப்ளிகா இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. அதேதான். அதோடைய தாக்கம் தாங்க முடியாம இருக்கிறவங்களுக்கு இதுக்குள்ள வரலாம். சில பேருக்கு அந்த ராஜராஜ தஞ்சை பெரிய கோயிலை தொட்டுட்டு என்னுடைய அது பவர், நம்ம சூரியனுடைய பவரெல்லாம் இழக்கிறோம் இல்லையா, அந்த தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் நேர்பகை தானே எப்பவுமே நம்ம சூரியனையும் அதனாலதான் சொல்றேன், அங்க சூரியனுடைய தன்மை பவரா இருக்க போய் தான் நீங்க அரசு பதவி இழக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குது, இது பதவி கொடுக்குது. அப்போ அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்த்தீங்கன்னா இது சமதளம் ஆகிற மாதிரி ஆகிரும். ஏன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெற்கு பகுதி இந்த ஐராவதேஸ்வரர் கோயிலில் தெற்கு பகுதி உடஞ்ச நிலையில், அந்த கோபுரம் உடஞ்ச நிலையில் இருக்கும். ஏன்னா அந்த கோபுரத்துடைய அந்த இதெல்லாம் சிலைகள் எல்லாம் எடுத்து ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொருத்தரும் எடுத்து ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் அவங்க இடத்துல கொண்டு நிறுவியிருக்காங்களாம். அதனால அது கொஞ்சம் உடப்பட்டு சிதலம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால நம்ம தெற்கு ஆக்சுவலாக என்னன்னா அந்த காலத்தில் தெற்கு வழியாக தான் போய்கிட்டு இருந்தாங்க. அது சரியான ஒரு பராமரிப்பு இல்லாமல் இடிந்த நிலையில் இருப்பதனால் இந்த கோயில் அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இதை விட இது ஏன் நான் இது சுக்கிரனுடைய ஆளுமை பெற்ற கோயில் அப்படிங்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் கீழே சின்னதாக ஒரு மதில் மாதிரி தொட்டி மாதிரி சின்ன தொட்டி மாதிரி மதில் மாதிரி இந்த கோயிலை சுற்றி கட்டியிருப்பாங்க. அந்த மதிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வட்டமாக ஒரு தாமரைப்பூ மாதிரி ஒரு குளத்தில் தாமரைப்பூ அப்படி வட்டமாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி வட்டமான ஒரு இது தெரியுமா,
ஒரு அமைப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அது உள்ளுக்கு தண்ணி இப்போ நம்ம ஃபுல்லாக அந்த மதில் மாதிரி கட்டியிருக்காங்க, சுற்றி தண்ணி நிரப்பி விட்டு அந்த வட்டமாக இருக்கிற இடத்துல விளக்கேற்றுவாங்களாம். விளக்கேற்றும் போது தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஒரு தாமரை குளத்துக்குள் இருப்பது போல் இருக்குமா. அப்புறமா அந்த பழைய தண்ணீரை ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஹோல்ஸ் வழியாக அனுப்பிவிட்டுருவாங்க. திரும்ப அதை வந்து திரும்ப ஒரு இதை வச்சு திரும்ப அடைச்சிட்டு திரும்ப தண்ணி ஏற்றுவாங்க. இந்த மாதிரி சுக்கிரனுடைய ஆளுமை பவர்ஃபுல் அதிகமாக இருக்கிறதுனால இந்த இடத்தில் வந்து பரிகார ஸ்தலமாக, சுக்கிரனுடைய வலிமை பெற்ற ஸ்தலமாக இதை வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். அதையும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதோடைய இதுவும் புரியும். அதப்ப நீங்க ஒரு பயம் இருக்குல்லம்மா, தஞ்சை பெரிய கோயிலுக்குள்ள பிரதான வாசல் வழியா நுழையிறதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஆமா, ஏன்னா அதற்கான வரலாற்று பின்னணிகளும் இருக்கு, நிகழ்கால நிகழ்வுகளுமே இருக்கு. ஏன்னா அப்பதானே சொன்னாங்கப்பா, இப்ப இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்ல. எவ்வளவு பெரிய பர்சனாலிட்டிஸ் உள்ள போயிட்டு அவங்களுடைய அந்த நிலையில இருந்து இறங்கினதை நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஆனா இங்க வந்து பிரதான கோயில உடஞ்சுதான் இருக்கு. அதனால நமக்கு பிரதான வாசல் வழியா நம்ம போகவே மாட்டோம். ஆக்சுவலாக பிரதான வாசல் வந்து நமக்கு தெற்கு தான் இருந்தது. அதை வந்து அது உடஞ்சிருந்ததுனால நம்ம அந்த வழியாக நம்ம போக மாட்டோம். அதனால அது மாற்று வழியாக கிழக்கு வழியாக எடுக்கிற மாதிரி நம்ம வந்துருக்கோம். பிரதான வாசல் இப்போ இறங்கி கீழே இறங்கி கொஞ்சம் பள்ளத்துக்குள்ள இறங்கி போகிற மாதிரி. ஆக்சுவல் இது வந்து அதுதான் சமதளமான இடம். அது வந்து இப்போ வந்து சுற்றி இருக்கிறதெல்லாம் மேடாயிடுச்சு. அது ஆக்சுவலான இடம் கோயில் கட்டும் போது இட அளவு வந்து கீழே அந்த மட்டத்துக்கு தான் இருந்திருக்கு, தர மட்டம் இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த மண் சரிவுகளை தடுக்கிறதுக்காக சுற்றி நம்ம கட்டி அந்த மண் சரிவை தடுக்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். அது உள்ளுக்கு நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கும். பிள்ளையாருக்கு அடுத்தால பலிபீடம். அந்த பலிபீடத்தில் போய் சாப்பாடு கொண்டு வைக்கிறதுக்காக படிகள் இருக்குது. இந்த படிகள் வந்து 7 சுரங்களையும் இசைக்கக்கூடிய படிகளாக இருந்தது. எல்லாரும் தட்டி தட்டி அந்த படிகளுடைய இது தேய்மானமும் அதுவும் இதாகுதுன்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு கேட் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ரிஷபகொடி, அதாவது ரிஷபகொடினா நந்தி இது இருக்கு இல்லையா, அதனால் நந்தி கொடி அப்படிங்கிற இது வந்து அங்கே இருக்குது. அதாவது பிள்ளையார் இருப்பாங்க, பிள்ளையாருக்கு அடுத்தால பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடமே நம்மளுக்கு விசேஷமான ஒரு பலிபீடமாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரிஷப கொடி, அப்படி கொடிமரம் வந்து ரிஷப கொடிமரமாக நம்மளுக்கு வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயிலுக்குள்ளே போனோடனே நீங்கள் சொன்னீங்களா தேர் போன்ற அமைப்பு உள்ளது, அது வந்து ராஜ கம்பீர மண்டபம்பாங்க. அந்த மண்டபத்தில் வந்து முதல் அமைப்பு வந்து தேர் போன்ற அமைப்பு தான். அது வந்து யானை, குதிரை அதெல்லாமே இழுத்துட்டு வர்ற மாதிரி ஒரு அமைப்பு. அதனுடைய சக்கரம் வந்து 5 சக்கர பாகங்களாக பிரித்து கோர்த்துருப்பாங்க. இந்த 5 நிலைகளையும் நம்ம குறிப்பதாக இருக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அப்புறம் மேலே போனீங்கன்னா அந்த ராஜ கம்பீர பீட அந்த மண்டபத்துக்குள்ளே போனீங்கன்னா அதில் வந்து தூண்கள், ஒவ்வொரு தூண்லேயும் வந்து நம்ம கந்தபுராண கதைகளை வடிவமைச்சிருக்கோம். கந்தபுராண கதைகள் எல்லாமே அந்த ஒரு தூணில் வந்து 3 காட்சிகளை உருவப்படுத்தியிருப்பாங்க. அப்படி 4 தூண் பார்த்தீங்கன்னா 48 காட்சிகள் வந்துடும். ஒரு தூணில் ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்துக்கு மட்டும் 4 காட்சிகள். அப்போனா 4 பக்கம் உண்டு ஒரு தூணில். 4 பக்கத்துக்குன்னா 12 காட்சிகள் வரும். அப்போ 48 கதைகள் உட்கார்ந்துரும், 48 காட்சிகள் ஒரு நாள் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அது ஃபுல்லாக கந்தபுராண கதைகளாகவே அங்கே உட்கார்ந்துருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம பழங்காலத்து கோவில்களுக்கு போகும்பொழுது பெரும்பாலும் மூலவரை அங்கேருந்து பக்கத்துலேயே தரிசனம் பண்ணிட்டு வந்து நம்ம அதற்கான பலன்களை பெறணும்னு நினைப்போம். ஆனா இந்த ஒரு கோவில் இல்லமா, போனதுல இருந்து ஒவ்வொரு இடத்துலயுமே அற்புதங்கள் நிறைந்திருக்கும். ஆமா, ஆனா மூலவரை வந்து இந்த சோழர்கள் கட்டின கோயில்ல மூலவரை டைரக்டா பார்க்க முடியாது, சுத்திட்டு தான் அந்த படி ஏறி மேலே ஏறி அப்படி போகணும். ஏன்னா நம்ம இந்த கோயில நேரம் அப்படி போனா உள்ளுக்கு போவோம். இந்த சோழர்கள் கட்டிய கோயில்களுக்கு மட்டும் நம்ம வந்து மேடை மாதிரி ஒரு அமைப்பு வச்சு அதுல படி ஏறி திரும்ப ஏறி அப்படிதான் போகணும். ஐராவதேஸ்வரர் கோவில் தாராசுரத்துல அமைந்திருக்கு. கோவிலுக்குள்ள போனதுல இருந்தே நமக்கு பல அதிசயங்களை காமிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோவில். ஒவ்வொரு இடத்திற்கு பின்னாடியும் ஒவ்வொரு தூண்லையுமே வந்து அற்புதமான வடிவமைப்பு இருக்கிறத பார்க்கலாம். நான் போனப்பல்லமா ஒரு குட்டியோண்டு பிள்ளையார் இந்த சைஸ் தாமா, கையால இருக்காது. ஆமா, நம்ம கட்டவரல் அளவுல வந்து ஒரு தூண்ல அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதையும் வந்து நம்மளுடைய பக்தர்கள் இருக்காங்களே அதை வெளிச்சம் போட்டு காமிக்கிற மாதிரி நல்லா சந்தனெல்லாம் பூசி அந்த விநாயகரை நம்மளால பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு நுட்பமான பல வேலைப்பாடுகள் அமைந்த ஒரு கோவில். நீங்க சொன்னீங்க சோழர் காலத்து கோவில் எல்லாமே நம்ம நேரடியா போயிட்டு மூலவரை தரிசனம் பண்ண முடியாது, சுத்தி வாங்கப்பா இந்த வழியா வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெறிமுறைப்படுத்துதல் இருக்கும். அதற்கான சூட்சமம் என்னமா?
இது அந்த சோழவர்கள் வந்து எப்போவுமே சிவ வழிபாடுகள் வந்து எப்போவுமே நேரடியாக நம்ம வந்து இறைவனை வழிபடும் போது நேர்முகமாக நின்று வழிபடக்கூடாது. எப்போவுமே இப்படி ஒரு சைடாக நின்று வழிபடுறது அது வந்து அவங்களுடைய அந்த வழக்க முறைகளில் உண்டு. இங்கே வந்து என்னென்னா முதலில் நாயன்மார்கள் வழிபாடுகள் நம்மளுக்கு இருக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கோயில் அமைப்புக்கு அப்புறம் தான் நாயன்மார் வழிபாடுகள் நம்ம தொடங்க ஆரம்பித்த காலம். நாயன்மார்கள் வழிபாடுகளை அப்போ இந்த கோயிலில் வந்து நாயன்மார்கள் எல்லா நாயன்மார்கள் கதைகளும் இந்த கோயிலில் வரையப்பட்டிருக்கு. அப்போங்கும்போது இது வந்து நாயன்மார் கதைகள், கந்த புராணம் கதைகள் எல்லாமே இங்கே வந்து கதைகளை அங்கே சிற்பமாக எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்காங்க. 1000க்கு மேற்பட்ட சிற்பங்கள் இதில் உட்கார்ந்துருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது இது உயிர்ப்பித்த மாதிரி, அதாவது ஒரு உயிர்ப்பிச்ச மாதிரினா இங்கே எதையெல்லாம் நம்ம மறைச்சி எடுத்தோமோ அதெல்லாம் உயிர்ப்பிச்சு எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த கோயிலை அத்தனை மனிதர்களுக்குள்ள உருவங்களும் சரி, புராண கதைகள் உருவங்களும் சரி உயிர்ப்பித்து வந்தது போல் இங்கே காட்சி கொடுக்கிறது அப்படிங்கிறது. அதனால தான் இந்த சுக்கிரனுடைய வலிமை இங்கே அதிகமாக இருக்குது. இதில் வந்து இது வந்து இதுக்காக இவர் தோன்றியவர் அப்படின்னு நம்ம சொன்னோம். தோன்றியவர் வந்து ஏன் ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிறது ஏன் வந்தது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஐராவதம் சொல்லிட்டு இந்திரனுடைய வாகனம், அது வந்து ரொம்ப கலராக இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஆமாம் துர்வாச முனிவர்கிட்ட வந்து அதனால் சாபம் வாங்கிடுச்சு. தன்னுடைய அகம்பாவத்தினால் சாபத்தை வாங்கிட்டு இந்த சாபம் வாங்கின உடனே அது வந்து கலர் மாறி கருநிலத்தை தோன்றுகிறது. கருநிலம் தோன்ற உடனே கருப்பாக வருது. கருப்பாக வந்தோடனே அதுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு, நம்ம பண்ணது தப்புன்னு. ஒவ்வொரு தலங்களுக்காக போய் வழிபாடு பண்ணிட்டு வந்து கடைசியாக வரும்போது இந்த தலத்தில் வந்து நிறைய தலங்களில் குளித்து வழிபாடு பண்ணி தனது தோஷங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்து அதேபோல் இந்த இடத்துக்கும் வந்து தன் தோஷத்தை குறைச்சி கடவுளிடம் வேண்டியதனால் இது சிவனை நோக்கி வேண்டி இந்த இடம் வந்து அவருக்கு மோட்சம், அதாவது அந்த பழைய தோற்றத்தை கொடுத்ததுனால சிவனுக்கு வந்து ஐராவதேஸ்வரர் அப்படிங்கிற ஐராவதத்துக்கு அதனுடைய பழைய நிலையை வந்து சிவன் கொடுத்ததுனால இவர் ஐராவதேஸ்வரர் அப்படி அழைக்கப்பட்டார். அதை பழைய நிலைக்கு வந்துட்டார். இது மட்டும் இல்லாமல் யமன் குளம் அப்படிங்கிற குளமும் இருக்குது. இந்த யமன் குளம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யமனுக்கு வந்து சாபம், ஒரு முனிவர் சாபம் கொடுத்து உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருது. நோய், அதாவது தோல் நோய் மாதிரி எரிச்சல் தாங்க முடியல. இந்த எரிச்சல்லேருந்து சாபம் நீக்க சொல்லி வேண்டும் போது அப்போ இந்த குளத்தில் வந்து குளித்து, அதனால தான் இந்த யம குளமாக மாறியது. இது குளித்தோன்னே அவருக்கு ஃபுல்லாகவே ரிலீஃப் ஆகிட்டார். அந்த நோய் சாபம் எல்லாம் நீங்கிருச்சு. அதனால் இந்த சாபத்தை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து இந்த கோயிலுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது. இந்த கோயிலில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னன்னா, சரஸ்வதியை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். வீணை இல்லாத சரஸ்வதியை நம்ம இங்கே பார்க்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு கோயிலாக இருக்குது. இந்த இடது பக்கம் வலது பக்கம் 2 பக்கத்துக்குலேயும் ஒரு பக்கம் வந்து சரஸ்வதி, இன்னொரு பக்கத்தில் நம்மளுடைய லட்சுமி தாயார். ஆனால் இதை வந்து கங்கைன்னு சொல்லுவாங்க, லட்சுமியும் சொல்லுவாங்க. ஆனால் கங்கையை விட லட்சுமி தாயாருடைய கோலம் தான் இங்கே அதிகமாக தெரியுது. நின்ற கோலத்தில் லட்சுமி நிற்கிறது போல் தன்னுடைய இடது கையில் வந்து கலசத்தையும் வலது கையில் வந்து தாமரை ஏந்தியும் இருக்கிறாள். அவள் பாதத்தில் வந்து அவள் பாதம் கொண்டு மூக்கு, கண், சார்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லட்சுமியுடைய தோற்றத்துக்குரியதாக நிற்கிறாள் அப்படிங்கிறது. அதை நின்ற கோலத்தில் நிற்கிறது போல் இருக்கிறாள். அதே போல் அவளுடைய நெற்றி பட்டையில் வந்து அந்த இதெல்லாம் பட்டை போட்டிருக்கும், அந்த இது கட்டியிருப்பாங்க, பட்டயம் கட்டியிருப்பாங்க. அதெல்லாமே அவளுக்கு வந்து லட்சுமி தாயாருக்குரியதாக காமிக்கிறது அப்படிங்கிற. ஆனால் சோழர்கள் வந்து அந்த சைடு வைக்கிற இடம், இடது பக்கம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா கங்கையை தான் வைப்பாங்க. ஆனால் இங்கே கங்கையை அமைப்புக்குரியதே தாமரை வச்சிருக்கா. அதே சமயம் சங்கநிதி பதுமநிதியும் இங்கே வந்து இருக்குது. அதனால இங்கே வந்து லட்சுமிக்குள்ள அம்சமும் கண்டிப்பாக இது லட்சுமி அம்சத்துக்குரியவளாக மாறி இருக்கிறா. இந்த பக்கம் சரஸ்வதினா இந்த பக்கம் இடது பக்கம் வந்து லட்சுமியாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால இது லட்சுமி தாயாராக நம்ம எடுத்து இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நிச்சயமா ஒரு கோவிலுக்கு பின்னணி நம்ம பார்க்க போனோம்னா, குறிப்பாக சோழர்கள் காலத்து கட்டிடக்கலையை நம்ம வந்து என்னன்னு சொல்கிறது அப்படிங்கிற வார்த்தைகளே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு தூணுமே கலைகள் பேசும். ஒவ்வொரு தூண்லேயுமே கதைகள் உண்டு. ஒவ்வொரு தூணையுமே வந்து அழகான ஒரு வடிவமைப்பு உண்டு. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தூண்களும் ஒரே கல்லால் செதுக்குனதாக இருக்கும். தனித்தனியான ஒரு கல் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் சில மண்டபங்களே வந்து ஒரே கல்லில் செதுக்கின அளவுக்கு வந்து அவங்க அந்த கட்டிடக்கலையில் நிபுணத்துவம் அந்த அளவுக்கு பெற்றிருந்ததை நம்மளால பார்க்க முடியுது. இன்றெல்லாமும் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். எத்தனையோ 1000 ஆண்டுகள் பழமையான கோவில். ஆனா அந்த காலத்திலே என்ன யோசிச்சிருக்காங்க, புராணங்கள் அழிஞ்சிடக்கூடாது. எல்லா தூண்களையும் அந்த புராணங்களை நம்ம செதுக்கும் பொழுது வரக்கூடியவங்க அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுக்கு கந்த புராணம் தெரியாது, ஆனா அங்க போனா
கொஞ்சம் ரிலேட்டாவது பண்ண முடியும். இது முருகப்பெருமானுடைய ஒரு உருவம், இங்கே இந்த பிரச்சனை நடந்திருக்கு, இங்கே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த புராண கதைகளை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாட்டில் கங்கையை தான் பக்கத்தில் வைப்பாங்க. ஆனால் இங்கே லக்ஷ்மி தாயார் இருக்காங்க. அவங்களுடைய சிற்பக்கலை, அவங்களுடைய வடிவமைப்பு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களே மிஞ்சி இருக்கக்கூடிய பல கோவில்களை பார்க்குறோம். அதில் முக்கியமானது நம்மளுடைய தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். இன்றைக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருக்கும், போகும்பொழுது அந்த படிக்கட்டுகளில் ஏறி அந்த 7 சொரத்தையும் கேட்கலாம் அப்படின்னா அது கொஞ்சம் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அதை நம்மளால கேட்க முடியாது. ஆனால் தட்னா இப்பயும் தாளம் கேட்குது அப்படிங்கிறது தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நம்ம இந்த கோவிலில் பார்க்க முடியுது. சுற்றி ஒரு பெரிய பூங்கா அமைக்கப்பட்டு அற்புதமான ஒரு சூழலில் நம்ம ஐராவதேஸ்வரர் கோவில் பார்க்குறோம். என்னென்ன விசேஷங்கள் இருக்குமா இந்த கோவிலுக்குன்னு, என்னென்ன விசேஷங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்காக சொல்லுங்க. இந்த கோயில் விசேஷம் அப்படிங்கிறது வந்து எப்படி சிவனுடைய வழிபாட்டுக்கு நம்ம எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே இதுதான் இந்த கோயில் உள்ள விசேஷ முறைகளும் இருக்குது. பிரதோஷ கால வழிபாடுகள் இதெல்லாமே உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் அதிலெல்லாம் நம்மளுக்கு வந்து அன்னாபிஷேகம் உண்டு. ஐப்பசி மாதத்துக்குள்ள வழிபாடுகள், ஏன்னா சூரியனுடைய இது வந்து பவராக எடுத்துக்காங்க. ஐப்பசி மாத விளக்கு வழிபாடு அது முக்கியமானது. அதுதான் நம்மளுடைய அந்த விளக்கு நீர் நிரப்பி அந்த விளக்கு வழிபாடு பண்ணுறது தான் நம்மளுடைய சுக்கிரனுடைய தாமைக்குள் உட்கார்ந்த போல இருக்கும். அதனால தான் இங்கே சுக்கிரனுடைய பவர் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சிவன் வழிபாடுகளுக்குரிய எல்லா விசேஷ நாளுமே இங்கே விசேஷ நாளாக தான் இருக்கு. நிச்சயமா யாரெல்லாம் வந்து கும்பகோணம் போறீங்களோ இல்லை தஞ்சாவூர் போறீங்களோ அங்கேருந்து ரொம்பவே பக்கம் தான் தாராசுரம். அற்புதமான போக்குவரத்து வசதிகள் எல்லா இடங்கள்லேருந்துமே இருக்கு. ஒரு முறை போனீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி பார்க்கறதுக்கு மட்டும் குறைஞ்சது உங்களுக்கு 2 மணி நேரம் தேவைப்படும். நம்ம தஞ்சை பெரிய கோவில் எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சில புராண கதைகள் படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய வடிவமைப்பெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கதை சொல்லலாம். வரக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கதை சொல்கிற அளவுக்கு அற்புதமான வேலைப்பாடுகள் நிரம்பிய ஒரு கோவில் மட்டும் இல்லாமல் சிவனுடைய பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கிறதுனால கட்டாயமாக எல்லாரும் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யுங்க. இன்றைய ஸ்ரீ கலைமகள் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்மிடிப்பூண்டி வழங்கிய தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் தாராசுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் கோவிலுடைய வரலாற்று பின்னணிகள் என்ன, அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் என்னென்ன மாதிரியான அற்புதமான விஷயங்களை பேசுதுங்கிறத நம்ம நேயர்களோட பகிர்ந்துட்டீங்க. நேயர்கள் சார்பாக மிக்க நன்றி. மிக்க நன்றிமா.